வணக்கம் நண்பர்களே, தமிழ் நிலம் சேனல்ல உங்க டாப் 10 அரசியல் காமெடி களத்துக்கு வாங்க. சிரிப்பு, சிந்தனை, சில சமயம் சின்ன கடுப்பு எல்லாம் அங்க கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த ஆளே கட்சியில என்ன ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான்னு வேதனைப்படுறாரு. உட்கார்ந்து இருக்கிற அந்த சங்கி பயலுக அதை புரிஞ்சிக்காம கை தட்டி சிரிக்கிறானுங்க. இதை எங்க போய் சொல்றது? அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த மூளைச்சட்ட பயல்களை வச்சுக்கிட்டு 2026 இனி ஆயுசுக்கும் தாமரையை மலர வைக்கவே முடியாதுன்னு. பாவத்தை என்ன சொல்றது? அரசியலின் அர்னால்டு அடக்கல்ராஜ், சட்டசபையின் ஜாக்கி ஜான் அடக்கல்ராஜ், பொலிட்டிக்கல் ப்ரூஸ்லி அடக்கல்ராஜ். அப்ப போன் பண்ணி இப்படி நீங்க கிளைக்கல செயலாளர் தானே அப்படின்னு கேட்டேன். கிளைக்கல செயலாளர் நான் இல்லையே, கண்ணை என் பேரை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போட்டோ கடையில வேலை பாக்குறேன் அப்படின்னா, நான் போட்டோ கடையில வேலை பாக்குறேன் அப்படின்னா, இல்லப்பா நீதான் கிளைக்கல செயலாளர், உங்க பேரு போன்லாம் இருக்கு, நான் 99 என்ன தெரியுமா உனக்கு, நான் மத்தியில் அமைச்சரா இருந்தேன், இந்த பஸ்ல மட்டும் அம்மா அமைச்சரா இருந்தேன், அப்படியே எனக்கு தெரியல, நீங்க யாருன்னு தெரியல, ஆனா வந்து என் கண்ணன்ட்ட கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். யார் அங்க பாஸ் கிட்ட வம்பிழுத்தது? நீ ஏன்டா போன் கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். இன்னொரு போன் அடிச்சேன், கடலூர் போன் அடிச்சு ஒரு அம்மா எடுத்தாங்க. போன் எடுத்து நான் நைனா நாகேந்திரன் பேசுறேன் அப்படின்னு. அவங்க காதுக்கு உங்க வீட்டு நைனா பேசுற மாதிரி கேட்டிருக்கா. உண்மையிலே நடந்த விஷயம். நைனா என்ன ஒழுங்கா இருந்துக்கும் அப்படின்னாங்க. நான் மாவட்ட தயாசகர் நீ திரும்ப போயிட்டார், அவர்கிட்ட டக்குன்னு போன் கையில கொடுத்துட்டேன். இப்ப என்ன செஞ்சா நம்ம ஆட்சிக்கு வரும்? நம்ம ஆட்சிக்கு வருவது 2026 நமக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய நோக்கம் 2026 கிடையவே கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப 2029 பாராளுமன்றம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய வெற்றி. தயவு செய்து புரிஞ்சு. அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். மெரினால இடம் இருக்கு, அங்க ஏர்போர்ட் கட்டலாமே அப்படின்னு சொல்ற ஆகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காரு தமிழன் பிரசன்னா. மெரினா பீச் சும்மாத்தான கிடக்குது, அங்க ஏர்போர்ட் கட்டலாமே என்கிற ஆகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் முதலமைச்சர் என்று உளறி கொண்டிருக்கிற வேளையில் நான் பெயரை சொல்லி இந்த மேடையை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த மேடை கருப்பு சிவப்பு காரனுடையது, திமுக காரனுடைய. பாஜக எங்க போனாலும் ஒண்ணு கட்சியை பிரிப்பான், இல்ல குடும்பத்தை பிரிப்பான். கட்சியை பிரிச்சதை அதிமுகவில் பார்த்தா, குடும்பத்தை பிரிச்சதை தைலாபுரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இன்னும் 2 பேர் பண்ணல. அப்பா மகனை நீக்கல, மகனை அப்பா நீக்கல, அவ்வளவு மட்டும்தான் பஞ்சாயத்து. இவர் படம் எடுக்க போறார் ஊர் முழுக்க போய். அதனால இவருக்கு Z+ பாதுகாப்பு, பனையூருக்கு Z+, இங்க Z+, ரெண்டையும் ஒப்பிட்டுக்குங்க. இவங்க என்ன கூட்டணிக்கு வராங்க? லைப்பா தோல்ஸ்டியடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. உலகின் ஆகச்சிறந்த அடிமை, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறும் முகமூடி, வார்த்தைகளால் வலை பின்னும் கலைஞன், அரசியல் மேடையில் அவன் ஒரு காமெடியன். நேற்று ஒரு வாக்கு, இன்று மறுபேச்சு, நெளிந்து நழுவும் நாக்கு, கூட்டத்தின் கைத்தட்டலுக்கு குறிவைப்பார், கொள்கையை மறந்து கூத்தாடுவார். அவர் யார்? நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா. ஏற்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல டெல்லி எடுக்கிற முடிவுதான். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களாம் எதுக்கு அதை நினைச்சு சந்தேகம்னா அங்க பாரு. அவருக்கு காரியம் நடக்கும்னா திமுக காரன் காலை கூட பிடிப்பாங்க. நீ ஏதாவது எங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தியா, பிரச்சாரம் பண்ணியா, இல்ல ஜெயிக்க வச்சியா? எதுவுமே செய்யல. நீ ஏன் உரிமை கொண்டாடுற? முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா முழுமைக்கும் தெரியற மாதிரி அடி வாங்குறாங்க. எங்கிட்டு போய் சொல்றது? திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு பாதகம் என்கிற நிலையை தாண்டி அகில இந்திய அரசியலுக்கும் ஒரு பெரிய பாதகத்தை உருவாக்கும் என்பதுதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிரூபிச்சிருக்கு. இதற்கு முன்னால கலைஞர் அவர்கள் அப்ரோச்சில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மாத்திரம் தான் அவருடைய அரசியல் வியூகளை வகுப்பார். கருணாநிதினு சொல்றீங்களோ?
திமுக இஸ் லெஸ் இம்மெச்சூர். அதாவது கலைஞர் திமுக விட ஸ்டாலின் திமுகவுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்றேன். நான் தனிநபர்களை பற்றி நான் சொல்லல. போதிய முதிர்ச்சி இல்லாத ஒரு திமுகவாக இருக்கிறது. தேவையில்லாமல் மத்திய அரசை பகத்திக் கொள்வது, மத்திய அரசுக்கு சவால் விடுவது, பிரதமரை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுவது. நீங்க திமுகவுடைய சமூக ஊடகங்கள் எல்லாம் போனீங்கன்னா பிரதமரை பத்தின மீம்ஸ், பிரதமரை பத்தின கார்ட்டூன்லாம் எவ்வளவு மோசமாக வருகிறது என்பதெல்லாம் தெரியும். அதை பத்தி விவாதத்துக்குள்ள நாம போக வேண்டாம். நீங்களே தெரிந்த விஷயம் தான் அது. என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாடுறான்ப்பா. என்னடா இது ஆளுமைக்கு வந்த சோதனை? எத்தனை முறை சுத்தினாலும் சுத்தி சுத்தி காலில் தான் ஐயா வந்து விழுது. இப்போ வந்து நம்ம அதிமுகவுக்கு முதுகெலும்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஷீட் இருக்கு, நம்ம செக் பண்ணி பாத்துருவோமா? ஓகே, பாத்துருவோம். சேலஞ்ச். Years later. One eternity later. பொய்யான ஒரு வரலாறை தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலையும் சாணி அடி சக்க அடி வாங்குறதே நம்ம நித்யானந்தா ஐயாவுக்கு வேலையா போச்சுங்க. பண்ணலாங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து அப்படின்னு நாளைக்கு சொல்லலாம். அதான் கூட்டணி கட்சிகளோட சேர்த்துன்னு சொல்லலாம். அப்படி 200 இடம் வருதுன்னு சொன்னா அது ஒரு எம்ஜிஆராலேயோ ஜெயலலிதாவாலேயோ முடியுமே தவிர வேற ஆனாலும் இங்க முடியல. வரலாறு தான் சொல்லுது. எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கின்றவரை அதிமுக பிளவுபட்ட காரணத்தினால ஒரு முறை திமுக வந்ததே தவிர திமுக அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று நிமிஷம் இருக்கு. அதுலயும் போடுறீங்களே, நான் சொல்றது தப்பு இருக்கா? ஆமா. என்ன தப்பு? நீங்க சொன்னது தவறு. எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட அதிகமான எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினரை வென்ற கட்சி திமுக. அது வந்து தலைவர் கலைஞர் 1971 184 சீட்டு. ஓகே, சொல்லுங்க நீங்க. இப்ப சொல்லுங்க நீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க. 184 சீட்டை விட அதிகமா எப்பொழுது எம்ஜிஆர் வென்றார், எப்பொழுது ஜெயலலிதா வென்றார்? நீங்க டேட்டா தவறா சொல்றீங்க, நான் குறுக்கல வந்தேன். மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா சே ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். என்னங்க பேய்க்கும் பேய்க்கும் ஜண்டன்னு சொல்ற மாதிரி இங்க ஒரு சங்கிய இன்னொரு சங்கிய வெளுத்து விட்டுட்டு இருக்காப்ல. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், எப்படி இவ்வளவு பெரிய கொடூரங்கள்லாம் நடைபெறுதுங்கிறத உண்மையிலேயே பொதுமக்கள் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு எழுத வேண்டும். இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டு தக்க தீர்ப்பை அவர்கள் தர வேண்டும். இந்தியாவிலேயே அதிக பாலியல் வன்முறை நடக்கும் கிரைம் 100 வகை இருக்கு. நான் சொல்ல அதிக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை நடக்கக்கூடிய டாப் 5 மாநிலங்கள் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஹரியானா. 5 பிஜேபி ஆள மாநிலம். பாலியல் வன்முறை ஒரு மாநிலத்தில் நடந்தா அதை ஆதரிச்சு பேசுற கட்சி இல்லைங்க பிஜேபி. நான் சொல்றது அது இல்ல சார். பிஜேபி ஆதரிக்கிறீங்கன்னு நான் சொல்ல சார். இந்தியாவிலே அதிகமா நடக்கக்கூடிய 5 மாநிலங்கள் பட்டியல் போடுறேன். 5லயுமே பிஜேபி ஆளுநர் இருக்கு, டாப் 5. இந்த விஷயத்துல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களை வேற முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிட்டோம் அப்படின்னு ஒண்ணு அண்ணன் வந்து ஒரே குசியில ஏஞ்சி வந்த உடனே அங்க அப்படியே பேப்பரை வச்சுட்டாங்க. அடிக்கி வச்சு உடனே தூக்கி வச்சுட்டாரு. தூக்கி வச்சு தீர்மானம் 2 அப்படின்னு சர ஆரம்பிச்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்ல இது இறுதியான தீர்மானம் இல்ல, உறுதியான தீர்மானம் அப்படின்னு எடுத்து பார்த்தா பின்னாடி தீர்மானம் 1 இருக்கு. இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். தீர்மானம் 1. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இந்த மாதிரி பண்றீங்க? தீர்மானம் 1 படிச்சுட்டு தான் எல்லாருமே தீர்மானம் 2 படிப்பாங்க. எங்க அண்ணனுக்கு பேப்பரை மாத்தி அடக்கி வச்சிட்டானுங்க போல. இதுதான் ஒரு தலைவர். நல்லா பாத்துக்கோங்க, ஒரு கட்சியின் தலைவர், ஒரு வருங்கால முதலமைச்சர் பேப்பர்ல தீர்மானம் 1 ஃபர்ஸ்ட் இருக்கா, தீர்மானம் 2 ஃபர்ஸ்ட் இருக்கான்னு கூட பார்க்க இல்லாம தீர்மானம் 2 யாருன்னா ஒருத்தர் யார் எழுதி கொடுத்தல என்ன வேணா பச்சை போல இல்ல வந்த உடனே நீயே தீர்மானம் 2ன்ற இங்க நடக்கும். அதெல்லாம் அப்படிதான். நீயே தீர்மானம் 2ன்ற அப்ப எங்கடா தீர்மானம் 2 இருக்கு, தீர்மானம் 1 எங்கன்னு தேடி பார்க்க தேவையில்லையா?
அது எழுதி வச்சுட்டானே. இப்போ அசிங்க அசிங்கமா எழுதி வச்சுனா கூட பிடிப்பாப்ல. என்ன ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, ஆள்தான் மாறிட்டீங்கன்னு பார்த்தா கட்சி கொடியை கூட மாத்தி புட்டீங்களா இல்ல மறந்து புட்டீங்களா? வந்து விழுந்தாச்சு காப்போம். மறக்குமா நெஞ்சம் மனசுல சலனம். எதிரிகள் எக்கச்சக்கமா வந்தா கூட எடப்பாடி பழனிசாமி ஐயா தவழ்ற யுத்தியை கையாண்டு எதிரியை கலங்கடிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர். பிறகு எதுக்கு இதெல்லாம்? அவருக்கு ஒரு டேபிள் மட்டும் போதும், தவழ்ந்தே டேபிளுக்கு கீழே படுத்து தன்னோட உயிரையும் பதவியையும் பாதுகாத்துக்குவார்ப்பா. அவன் அம்மால விடு. என்னடா அவசியம்? யாரு இவங்களா? என்னோட பாடிக்கு பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். டேய் பாடிக்கு கிளீனிங். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கங்க. நன்றி.